சங்கு கறி சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடு, சைடிஷ் எல்லாம் வந்துச்சு. மீன் குழம்பு ஊட்டி நம்மளுக்கு முன்னாடி சார் மீன் குழம்பு ஊட்டினாரு. நம்ம நண்பரும் வந்துருக்காரு, இன்னொரு நண்பர், புது நண்பர் வந்துருக்காரு. சாப்பிட்டு பார்க்கலாமா? மீன் குழம்பு மறந்துட்டீங்க நீங்க. இவ்வளவு சைடிஷ் பார்க்கணும் எல்லாம் மறந்துட்டோம். மீன் வாசம் பெருசா தெரியுற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு. 50 ரூபா சாப்பாடு. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணிருக்கோமா, சங்குக்கே சங்கு ஊத்திட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எறா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட இந்த ஒரு பருப்பு மேல போடுறாங்க, ஒரு மசாலா சூப்பரா இருக்கும். சாப்பிடலையா? இந்த பவுடரை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா இது வந்து ரசப்பொடி மாதிரி இருக்குது ப்ரோ. எப்படி தம்மா, ஒரு நாள் எங்க வீட்டுல வந்து ரசப்பொடி அரைச்சி வச்சிருந்தாங்க போல எங்க அம்மா. நாங்க வந்து வறுத்த மீன் வறுத்து வச்சிருந்தாங்க. நான் தெரியாம கூட்டு போயிட்டு இருக்கிறேன். ரசப்பொடி மேல எடுத்து சாப்பிட்டா இதே டேஸ்ட் தான். சூப்பர். யாராங்க சாப்பாடு 50 ரூபா அங்கேயும் வீட்டு சாப்பாடு மாதிரி பீன் குழம்பும் கிடைக்கும் நினைக்கிறேன். புறா புட்டு எல்லாமே இன்னும் புட்டு செய்யும். ஒரு ஃபிளேவர் இல்லாம ஒரு ஃபிளேவர் கம்மியா இருக்கும். யாரா சூப்பர். யாரா நோபி வச்சு எடுத்து வச்சுவா. பீஃப் குழம்பு வந்திருக்கு இங்க. இந்த கடையில எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில பீஃப் குழம்பு 2-3 கடையில தான் பீஃப் குழம்பு இருக்கும். இந்த லைன்ல பட்டினப்பாக்கம் லைன்ல. ஆனா இங்க வந்து பீஃப் குழம்பு ட்ரை பண்ணது இல்லை. மீன் குழம்பு பீஃப் குழம்பு சூப்பரா இருக்கும் ப்ரோ. அடுத்து சங்கு கறி ட்ரை பண்ணுவோம். பாருங்க, நாங்களே ஆவலோட எதிர்பார்த்த சங்கு கறி. இதை நான் என்ன பண்ண போறேன், இப்படி வச்சுட்டு ஒரு பெண் எடுத்து சைன் போட போறேன். தளபதி மாதிரி சங்குலயே சைனை போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல போறேன். இன்னைக்கு போய் தளபதி பத்தில பேசுறீங்க? ஆமா ப்ரோ, தளபதி என்றும் தளபதி ரசிகர். சங்கு கறி அப்படியே தனியா சாப்பிடுவோம். சூப்பரா இருக்குங்களா ப்ரோ? சங்கு கறி தான் சூப்பரா இருக்கும். கறி வந்து ஸ்குவிட்டும் கடம்பா இருக்குல்ல, கடம்பாவும் நண்டு எறா மூணுத்துக்கும் சேர்ந்து ஒண்ணு பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கறி. மசாலா வந்து நண்டோட மசாலா போடுது. சங்குக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய மினரல்ஸ் இருக்குல்ல, அயன், ஜிங்க், அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல நிறைய ஆக்டர்ஸ் வந்து இதை வாங்கி சாப்பிடுவாங்க சங்கு கறியா. நெக்ஸ்ட் ஸ்குட்டி ட்ரை பண்ணலாம். இந்த மசாலா பாருங்க, சூப்பர் மசாலாங்க. சாருக்கு ஒரே சிரிப்பு தான். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி. ஆமா, ஏன்னா நாங்க சங்கு கறிக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க சங்கு கறி சாப்பிடுயா அப்படின்னு. உண்மையில அதாவது இந்த பீஃப் குழம்பு, இந்த சாப்பாடு, இந்த சங்கு கறி நல்லா இருக்குல்ல. இந்த தொக்கு சாப்பிடுவார் ப்ரோ, தொக்கு சாப்பிடுவார். அப்படியே நண்டு ஃபிளேவர் தொக்குல. இந்த 2-3 கடை தான் விசாரிச்சேன். இன்னைக்கும் இந்த கடையில வந்து சங்கு கறி இருக்கு. நாகாஸ் மெஸ். நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குங்க அந்த கடை. நைட்ல டிஃபன் எல்லாம் போறாங்கன்னு நினைக்கிறேன். பரோட்டா, தோசை இருக்கு தெரியும். செம்ம காத்துங்க. இந்த காத்துல அப்படியே இந்த கறியெல்லாம் வச்சு சங்கு கறி ஒரு எக்ஸாட்டிக் ஃபுட்டுங்க சங்கு கறி. ஆக்சுவலா எங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த எல்லா சீப்புலையும் இந்த பீச்சோட காத்துல உட்காந்துட்டு இவ்வளவு காத்து பாருங்க. சாப்பிடுறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல ரைஸும் வந்து ரொம்ப லோக்கலாலாம் இல்லைங்க, நல்ல கிரைன்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு. சூப்பரான ஒரு டேஸ்ட் இந்த குழம்பு. கண்டிப்பா நீங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். சங்கு கறி ட்ரை பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பா நீங்க சங்கு கறி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கவுச்சி நாத்தம், நீச்சி நாத்தம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்கவே இருக்கு அந்த சங்கு கறி. மட்டனை வந்து நண்டு மசாலா போட்டு செஞ்சா எப்படி இருக்கும். சார் முடிக்க போறாரு, ரசம் கேட்கிறாரு. ஆனா எனக்கு இந்த ரசம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க. கோல்ட் ஆச்சு ரசம் ஃபுல்லா வச்சு அடிச்சிடுவேன். நாங்கள் மீன் வாங்கல, யூஸ்வல் தானே. சங்குக்கு தான் வந்தோம். மஸ்ட் ட்ரை சங்கு. இங்க சங்கும் எறா, சங்கு எறா கடம்பா, எறா கடம்பா. கடம்பா இந்த கடையில தாங்க நல்லா இருக்கும்.
வீட்டில் செய்கிற மாதிரி. நாங்கள் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் 10,000 ரூபாய் வந்து சேரிட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குழந்தை எங்கேயோ ஒரு குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டாக பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஹோட்டல் பேர் வந்து நாகாஸ் மெஸ். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வாங்க. பட்டினம்பாக்கம். நான் வந்து லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள்.